இன்றைக்கி ஆடி மாத பிறப்பு. இந்த மாதம் ஃபுல்லாக இனிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் அம்மாவோட காலைல கேசரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டு அம்மாவும் கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே அவங்க அம்மா பண்ணுற கேசரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாங்கள் வீட்லேயே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா தான் இந்த கேசரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அம்மா நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஸ்வீட் எதாவது பண்ணணுன்னா அம்மா தான் பண்ணி தருவாங்க எல்லாருக்குமே. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்லேயுமே இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஸ்வீட்லாம் கொடுக்கும்போது நல்லா பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒருத்தவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அது காசுலாம் வாங்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொருள் வாங்கி கொடுங்கக்கா, நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு தடவை. ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா கேசரி. இவ்வளோ இவ்வளோ 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சீனி போடணும், இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியாதுங்க, சாப்பிட தான் தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு கேசரி. இப்படி பார்க்கும்போது எப்படா தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்காரங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். அவங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி ஆடி மாத பிறப்புன்னு சொல்லிட்டு காலையிலே கோயில் போயிட்டு வந்திருந்தேன். கோயிலில் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பரான தரிசனம் பார்த்து வீட்டுக்கு கடவுளே எல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு வந்தாச்சு. காலைல அம்மாவும் சாப்பிட்றதுக்கு பூரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பூரியை சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதை தான் எழுதிட்டு இருந்தேன். எத்தனை பேர் லைஃப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. அதில் ஒருத்தி தான் நானும். அதாவது ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது என்னை பற்றி மெயினாக என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லை அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, உன் எழுத்து என் தலையெழுத்து மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே ஹேண்ட் ரைட்டிங்கை நான் இப்போ மாற்றிட்டேன். அப்போ நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போலாம் சூப்பராக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங், ரொம்ப நல்லா இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்காவது இருக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஓல்டு ஹேண்ட் ரைட்டிங், அதாவது நான் 11த் ஸ்டாண்டர்ட் வரையுமே ஹேண்டிங் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அது எப்படி நான் மாற்றினேங்கிறதையும் சொல்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க, என்ன இவ்வளோ அசிங்கமாக ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, மத்தியானம் போல் குஸ்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன், டொமேட்டோலாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, சாம்பார் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்துச்சு. சரி டக்குன்னு மைண்டில் நம்ம குஸ்கா பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அது. இப்போ கொஞ்ச நாளாக ஆஃப்டர்நூன் கண்ட்ரோல் நான் தான் எடுத்துருக்கேன், சமையல் கண்ட்ரோல். அம்மா கொஞ்சம் சொல்கிறாங்க, பரவாயில்ல உன்னோட சமையல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணும்போது அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ குஸ்காக்கு. எத்தனை பேருக்கு இது ரிலேட் பண்ண முடியும்னு தெரில. நம்ம எதாவது சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் வீட்டில் எதாவது பொருள் இருக்காது, அப்படின்னு ஒரு டென்ஷன் ஏறும் பாருங்கள். சரி தயிர் பாக்கெட் இல்லை, ஸோ தயிர் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு அப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்தேன். எடுடா கைப்போ இல்லை, நம்ம கையா இது இங்கேருந்து குக்கர் தான். அதை எடுத்துகிட்டு எல்லோரும் அதில் போகிற அந்த பட்டை கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் நட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் பெருஞ்சீரகம் ஆட் பண்ண மறந்துட்டு அப்புறம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு இருந்தேன். அது எப்படி தானோ தெரில, வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த சாம்பார் ரசம்லாம் ஏன் தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரில. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த 1 பாட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி இதில் இருக்க பிரியம் அவங்களுக்கு எப்பவுமே விட்டே போக மாட்டேக்கு. எப்படா பண்ணி தருவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா பொண்ணு பிரமிகா தான். என்னன்னு தெரில, நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் வந்துட்டு உடனே நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டாண்டி, சித்தி அழகாக பண்ணி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வேளை டேஸ்ட் சொதப்பிடுச்சுன்னா ஆத்தா ஆடிட்டான்னு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பக்குவமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்துடணும், இல்லாட்டி அவ்வளோதான். நான் ஒழுங்காக ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ கேவலமாக பண்ணி கொடுத்துருக்கீடி அப்படின்னு திட்டானு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பார்த்து பயந்து தான் பண்ணேன்.